ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாய் என்பர்களே, மெய் என்பர்களே, இன்று தமிழ் புத்தாண்டு. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சுபகிருத்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு விழா மிகவும் பக்தி பூர்வமாக சாய் குல்வந்த் ஹாலில் இன்று காலையும் மாலையும் நடந்தேறியது. இந்த விழாவிலே இன்று மாலை ஸ்ரீ சத்ய சாய் பாவை பாமாலை என்ற ஒரு பாமாலை வெளியிடப்பட்டது. இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியினை இப்பொழுது உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பர்களே, என்ன இது சத்யசாய் பாவை பாமாலை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். ஆம், மார்கழி மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது முழங்கை வார மூடனை பெய்த பொங்கல் மட்டுமல்ல, கோதையின் திருப்பாவையும் மணிவாசகரின் திருவெம்பாவையும் தான். இந்த பாவை நோன்பு பாரம்பரியத்தில் நம் அன்புக்கினிய பகவான் மீது இயற்றப்பட்ட 30 பாசுரங்களை கொண்டதுதான் ஸ்ரீ சத்யசாயி பாவை பாமாலை. இன்று மாலை பிரசாந்தி நிலையம் சாய் குல்வந்த் ஹாலில் பகவானின் சன்னதியில் இப்பாடல்களை ஸ்ரீ சத்யசாயி மத்திய அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் திரு ஆர்ஜே ரத்னாகர் அவர்கள் வெளியிட்டார்கள். ஸ்ரீ சத்யசாயி பாவை பாமாலையை மிகவும் பக்தியோடு புனைந்திருக்கிறார் கவிஞர் மதுரபாரதி என்கிற எஸ் கணபதி. நாம் ஒலிபரப்பிய பல்வேறு ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் இவரை ஆனந்தவாணி நேயர்கள் முன்னரே அறிவீர்கள். பகவானுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள், போதனைகள், பகவானின் அவதார மகிமை, லீலைகள் என பல்வற்றையும் தன்னுள்ளே அடக்கி பக்திரசம் சொட்டச் சொட்ட பாடப்பட்டுள்ளது இந்த ஸ்ரீ சத்யசாய் பாவை பாமாலை. இந்த பாடல்களை பற்றி கவிஞர் பொன்மணி அவர்கள் மிக அருமையாகச் சொல்கிறார்கள். பக்தி இலக்கிய கால கவிஞர்கள் பலரும் நாயக நாயகி பாவத்தில் இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாவித்து பாடுவதை தங்கள் உன்னதமான உரிமையாகவே கொண்டு பாடி வந்திருக்கிறார்கள். இந்த சத்யசாய் பாவை பாமாலையில் அத்தகு உரிமையோடே நம் பகவானை பாடி மகிழ்ந்திருக்கிறார் கவிஞர் மதுரபாரதி. இப்படி பலர் பலவிதமாக இந்த பாடல்களை பற்றி வர்ணித்திருக்கிறார்கள். வாருங்கள், இன்று மாலை பிரசாந்தி நிலையத்தில் நடைபெற்ற ஸ்ரீ சத்யசாய் பாவை பாமாலை வெளியீட்டு விழா மற்றும் அரங்கேற்றம் குறித்த வீடியோவை இப்போது பார்க்கலாம். Om Shri Sai Ram. Offering ourselves at Bhagwan's divine lotus feet, esteemed elders, dear brothers and sisters, loving Sai Ram to all of you. On this occasion of Tamil New Year Day, with Bhagwan's blessings, we have a bouquet of 30 Tamil songs titled Sri Satya Sai Paavai Pamalai being offered at Bhagwan's divine lotus feet. I request Sri K. Chakravarti Garu, Chairman, Sri Satya Sai Global Council, and the Managing Trustee, Sri Satya Sai Central Trust, Sri R.J. Ratnakar Garu, to kindly come over and release the sacred garland of devotional musical offering Sri Satya Sai Paavai Pamalai.
These songs have been written in Paavai tradition by Sri S. Ganapati under the pen name of Madhura Bharati. Currently, the state spiritual coordinator of Tamil Nadu, Sri S. Ganapati hails from a family who are blessed to be associated with Bhagwan for almost 6 decades. He has written poetries both in English as well as Tamil. The music for this composition has been given by the illustrious music composer Dr. Rajkumar Bharati, renowned for composing our Sri Sathya Sai Pancharatna Kritis. This evening, we have two well-acclaimed Carnatic singers, both A-grade All India radio artists, Srimati Vidya Kalyanaraman and Srimati Vasudha Ravi, presenting a fine selection of songs from Sri Sathya Sai Paavai Pamalai. Srimati Vidya Kalyanaraman received her early music lessons from Srimati Padma Sandilyan, and later she was trained by Sangeet Kalacharya Srimati Suguna Varadachari. She has been giving concerts in India and abroad for more than 2 decades. Srimati Vasudha Ravi is a student of Dr. Manjula Sriram from Chennai. She has worked with music maestros Ilayaraja and Sri Rajkumar Bharati. Recently, she received the prestigious Shanmukh Sangeeta Shiromani Award from Bombay Shanmukhananda Sabha. This evening, they'll be accompanied by Sri Ganapati Venkata Subramanian on Mridangam, Sri Sainath on Ghatam, and Sri Sai Aditya Ramesh on keyboard. Before we commence this evening's musical offering, I request Sri S. Ganapati, the writer of Sri Sathya Sai Paavai Pamalai, to explain the essence of this evening's musical offering. Please welcome Sri S. Ganapati. Sai Ram. Om Sri Sai Ram. Pranams at the lotus feet of our beloved Bhagwan, Sri Sathya Sai Paavai Pamalai, the garland of Paavai verses on Sri Sathya Sai. This was blessed by our beloved Bhagwan on December 7th, 2010 at Kulwant Hall. Paavai Nonbu or Paavai penance is observed in Tamil Nadu. Young maidens observe this vrata during the month of Margazhi or Margasisha. The purpose of this vow is to win the grace of the beloved Lord. During the month, the young maiden wakes up before sunrise and go from house to house, exhorting the other girls to join her. They proceed then to the river, take a holy dip, and proceed to the temple of the Lord, singing His glory. They sing verses in a literary form called Paavai. There are 2 prominent works in Tamil in this Paavai form, written during the era of Bhakti movement some 1400 years ago. One work is on Sri Krishna, written by the sole woman Alvar, Andal or Kodai, and it is called Tirupavai. The other work on Lord Shiva was written by the great Saivite saint Manika Vachakar. The verses that are going to be rendered now are from Sri Sathya Sai Paavai Pamalai, written strictly in the Paavai tradition. It covers our beloved Swami's life, mission, glory, and teachings. It is time now to enjoy the soul-stirring verses dripping with the sweetness of devotion. The first song goes like this. All the 7 horses of the radiant sun
are galloping on the eastern horizon, while the entire world is singing the glory of our Lord of Parthi. O Sakhi, is it fair on your part to be asleep? We, your cohorts, are coming to you, singing hymns on him. How come you are steeped in slumber? Come, let us take a holy dip and tie up our hair. Bless you. Hasten, please, dear. கீழ்வானில் தோன்றும் கிரணக் கதிரவனின் ஏழு புறவிகளும் இந்நாள் எழுந்தன காண். கீழ்வானில் தோன்றும் கிரணக் கதிரவனின் ஏழு புறவிகளும் இந்நாள் எழுந்தன காண். வாழும் உலகெல்லாம் வள்ளல் பருத்தீசன் சூழு புகழ் பாட துயில்வதுமாகுமோ? தோழியர் நாங்கள் துதி பாடி வந்தனம். தோழியர் நாங்கள் துதி பாடி வந்தனம். ஆழுவதெங்கனம் அம்மா உறக்கத்தில் மூழ்குவம் நன்னீர் முடிகுவம் பூங்குழல் வாழி வருவாய் வீரைந்தேலோரெம்பாவாய். மூழ்குவம் நன்னீர் முடிகுலம் பூங்குழல் வாழி வருவாய் வீரைந்தேலோரெம்பாவாய். Long, long back, a cobra cursed the hamlet of Parthi, and there abounded ant hills. Sai, the one with the delightful face, came on the earth to undo the curse and make it verily like Kailash of Shiva and Vaikunta of Vishnu. Dear Sakhi, with a sweet smile, we all have come. Is it proper for you to sleep? Join us quickly so that we go to Sai Sannidhi without any further loss of time. முன்னமோர் நாளினில் பன்னக சாபத்தால் துண்ணிய புற்று துயர் செய்த பத்தியை. முன்னமோர் நாளினில் பன்னக சாபத்தால் துண்ணிய புற்று துயர் செய்த பத்தியை. பன்னகம் பூண்டவன் வாழ்க்கையிலாயமோ மென்னகை நாரணம் மேவு வைகுந்தமோ. பன்னகம் பூண்டவன் வாழ்க்கையிலாயமோ மென்னகை நாரணம் மேவு வைகுந்தமோ. என்னவே ஆக்கிய இன்முகன் சாயின் சந்நிதி தன்னை சடுதியில் சேர்ந்திட உன்னை அழைத்தோ உறங்குதலாகுமோ? புன்னகை வாராய் இசைந்தேலோரெம்பாவாய். புன்னகை வாராய் இசைந்தேலோரெம்பாவாய். When the darkness of the sky is melting away and a ray of light is filtering in, Sai is coming, dressed in a robe the color of early dawn, with a tiny smile on his lovely face. In his presence, love will overflow from the hearts, and all the meanness would vanish. Come delicately to meet the one who will destroy even the future sins and give us immense joy.
கருநிறம் வானில் கலைந்து ஒளி கீற்று வருகிற நாழிகை வந்தனன் சாயி கருநிறம் வானில் கலைந்து ஒளி கீற்று வருகிற நாழிகை வந்தனன் சாயி அருண நிறத்தினில் அங்கியணிந்து திருமுகம் தன்னில் சிறுநகை சேர்த்து பெருகிடும் நெஞ்சினில் பேரன்பின் வெள்ளம் அருகிடும் புன்மைகள் அண்ணல் முன்னம்மா வருவினை நீக்கியே வான் சுகம் ஊட்டும் ஒருவரை போற்றி உசிந்தேலோரெம்பாவாய் வருவினை நீக்கியே வான் சுகம் ஊட்டும் ஒருவரை போற்றி உசிந்தேலோரெம்பாவாய். In the snow-clad peaks of the Himalayas, in the banks of the Ganges with sweet, clear waters, in forests, and in the four Vedas, humans seeking you perform hard penance even as their bodies wither away. They know not that our munificent Lord lives in the world, in the town called Prasanthi with tall towers. Let us sing his praise with cool minds. வான் பனி போர்த்த இமய கொடுமுடியில் தேன் சொரி கங்கை தெளிநீர் கரையினில் கானகம் தன்னில் கடுமறை நான்கனுள் ஊனுடல் தேய உனையெங்கும் தேடுவர் மானுட நாளெல்லாம் மன்னகம் தன்னிலே வானுயர் மாடம் வளரும் பிரசாந்தி மாநகர் வாழ்ந்திடும் வள்ளலை காணாதோ கோனினை பாடி குளிர்ந்தேலோரெம்பாவாய் மன்னகம் தன்னிலே வானுயர் மாடம் வளரும் பிரசாந்தி மாநகர் வாழ்ந்திடும் வள்ளலை காணாதோ கோனினை பாடி குளிர்ந்தேலோரெம்பாவாய். Look, men and women from innumerable countries, from all directions, have come here with great love for him. He swiftly rotates his hand and opens it. Do you see copious vibhuti and jewelry of gold, etc., come out of it? He gives it to the devotees. He is God who has assumed a body of flesh and blood and has descended on the earth. He is the one who is at the head of Vedas. Come, let us sing his praise in unison. திசை திசையெங்கும் திகழும் பன்னாட்டார் நசையுடன் எண்ணிலர் வந்தனர் காணாய். திசை திசையெங்கும் திகழும் பன்னாட்டார் நசையுடன் எண்ணிலர் வந்தனர் காணாய். திசை மிகச் சுற்றி விரிக்கும் கங்கையின் அசைவினில் நீரும் அணிமணி பொன்
இசையினை பாடி இசைந்தேலோரும் பாவாய் தசையுடலோடு மனிதர் வாழ்பூமி இசைவர தெய்வதம் வேத முதல்வன் இசையினை பாடி இசைந்தேலோரும் பாவாய். My Lord, you give educare and medicare free of charge. O King, O Kalpavriksh, when a variety of hardships trouble us, you remove them and shower love on us. You give to all without ever saying no. O the Mighty One, doesn't it occur to you, remove our distress, our longing for you. None else can help us except you. கல்வி சிகிச்சைகள் கட்டணம் இன்றியே நல்கிடு நாயகமே நல்லரசே கல்பகமே. கல்வி சிகிச்சைகள் கட்டணம் இன்றியே நல்கிடு நாயகமே நல்லரசே கல்பகமே. கல்விதற் துன்பமும் பாடாய் படுத்துகையில் அல்லல் எல்லாம் தீர்த்தே அன்பினையே பொழிவாய். கல்விதற் துன்பமும் பாடாய் படுத்துகையில் அல்லல் எல்லாம் தீர்த்தே அன்பினையே பொழிவாய். இல்லை ஏறாமல் எவர்க்கும் வழங்கிடும் வல்லோன் உனக்கின்னும் வல்லியர் எங்களை தொல்லை அகற்றிட தோன்றவும் இல்லையோ. இல்லை ஒரு துணை நீ எல்லால் எம்பாவாய். இல்லை ஒரு துணை நீ எல்லால் எம்பாவாய். What we call as air, sound, sky, and soil, all these have been polluted by the incorrigible human beings. O Lord of the divine beings, with your undiminished might, please bring back purity to this world. It is for this purpose that we are observing this Paavai penance. By your immense grace, may rains come in time without fail. Let us praise the one who defeated death. காற்று ஒலி தண்ணீர் ககனம் புவியெனச் சாற்றிய யாவையும் மாசுபடுத்தினர் தேற்றருமானுடர் தேவதேவானின்றன் மாற்றரும் மாற்றலால் மாற்றி இவ்வண்டத்தில் போற்றரு தூய்மை புகுதரச் செய்குவாய். நோற்றலும் பாவைக்கு நோன்பினை ஐயனே போற்றினின் பேரருளால் பொய்யாமழை பொழிக ஊற்றும் குதித்தோனை கும்பிடேனும் ரெம்பாவாய். நோற்றலும் பாவைக்கு நோன்பினை ஐயனே போற்றினின் பேரருளால் பொய்யாமழை பொழிக ஊற்றும் குதித்தோனை கும்பிடேனும் ரெம்பாவாய். At the age of 14, you declared to the world that your name is Sai Baba and that you are none other than the Sai that previously appeared in Shirdi, who knows your priceless glory.
We have all had your darshan, yet our delusion is not destroyed. However, we have no refuge but you, O lovely Satyanarayana. ஈரைந்துடன் ஈரிரண்டாம் அகவையில் பாரோர் அறிந்திட பாபா என் நாமமென்றும் சீரடி தோன்றிய செம்மல் யான் என்று ஊரறியச் சொல்லி ஒளி பெற நின்றனை ஈரைந்துடன் ஈரிரண்டாம் அகவையில் பாரோர் அறிந்திட பாபா என் நாமமென்றும் சீரடி தோன்றிய செம்மல் யான் என்று ஊரறியச் சொல்லி ஒளி பெற நின்றனை ஆரே அறிவார் அரியனின் மேன்மைகள் நேரினில் நோக்கியும் நீங்கிலதே மாயை யாருளர் இன்னையல்லால் எழில் சத்திய நாராயணனே நமக்கேலோரெம்பாவாய் யாருளர் இன்னையல்லால் எழில் சத்திய நாராயணனே நமக்கேலோரெம்பாவாய். You were born in Pauti and grew in the loving care of your neighbor Karnam Subhamma. When you were Krishna, you drank the poisoned milk from Putaki. As Sai, you ate all the poisoned snacks yourself without sharing with your friends. You were a treasure in your mother's womb, the iris of her eyes. You are manifest and formless as well. We realize that you are the incomparable one, the wealth of Lakshmi, the goddess of wealth herself. பர்த்திபுரியில் பிறந்தாய் அருகிருந்த கர்ணம் சுப்பம்மா மதையில் வளர்ந்தாய் பர்த்திபுரியில் பிறந்தாய் அருகிருந்த கர்ணம் சுப்பம்மா மதையில் வளர்ந்தாய் கருநிற கண்ணனாய் ஊதகி நஞ்சுண்டாய் பர்த்தியில் நஞ்சுடை தின்பண்டமெல்லாம் ஒருவர்க்கும் தாராதொருவனே தின்றாய் பர்த்தியில் நஞ்சுடை தின்பண்டமெல்லாம் ஒருவர்க்கும் தாராதொருவனே தின்றாய் கருவில் திருவே கருமணியே கண்ணில் உருவே அருவே உவமை இல்லாத திருவின் தீர்வை தெரிந்தேலோரெம்பாவாய் திருவின் தீர்வை தெரிந்தேலோரெம்பாவாய். Falashruti. Sri Sathya Sai came to spread Satya, Dharma, Shanti, Prema, and Ahimsa among the people of the earth. Madhura Bharati very humbly has composed this rhythmic lyrics in Tamil called Sri Sathya Sai Paavai Pamalai. All those who recite this would be blessed with prosperity in this world and mukti hereafter. Come, let us sing the praise of the purest one joyfully. சத்தியம் தர்மம் சரதமாய் சாந்தியும்